ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்துக்க போகிற ரவுண்ட் என்ன, எதனால அபிஷிகா அழுந்திருக்காங்க, மேடையில் ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்னென்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் லெவல் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இது வரைக்கும் எலிமினேஷன் யாரும் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஓவராலாக கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு 18லேருந்து 22 பேர்கிட்ட இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் கண்டக்ட் பண்ணுற ரவுண்டு பேர் தான் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டில் ரொம்பவே எமோஷனலாகவும் ரொம்பவே கனெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷிதா, சுமன் ராஜ், விஷ்ணு, அபிஷிகா இவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட ரொம்ப கனெக்டாக இருக்க மாதிரியும் அழுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரோமோ வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தாண்டி அபிஷிகா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எமோஷனலாக கண் கலங்குறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், இதுக்கான மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டஸ்டன்ஸ் நீங்க உங்களோட ஃபேமிலியில யாருக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்ண போறீங்க அப்படின்றத கான்செப்ட் வச்சுதாங்க குழந்தைங்க ஒவ்வொரு பாட்டும் பாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் என்னதான் பாட்டை டெடிகேட் பண்ண போறாங்க அவங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்ற இந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்கு இன்னும் அதிகமாக கிரியேட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாருன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.